ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 2025 பிறந்தோன்னே பார்த்தீங்கன்னா, ஜனவரி 20 வரைக்கும் மட்டும்தாங்க நான் கொஞ்சம் ஜாலியா இருந்தேன். அதுக்கப்புறமே எனக்கு ப்ராப்ளம் ரைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் February 22 எனக்கு சர்ஜரி. நான் சின்ன வயசா ஒரு 1 1/2 வயசா இருக்கும்போது வந்து எனக்கு ஒரு சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்ல இதுதாங்க எனக்கு நினைவு தெரிஞ்சு வந்து நான் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வந்தது. எல்லாரும் கேட்டாங்க, "பயமா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் பயமா இல்லவே இல்ல. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை அதிகம் அப்படின்றதுனால, அதுவும் முருகன் மேல எனக்கு அதீத நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்றதுனால, எனக்கு பயமே இல்ல அப்படின்றது மாரி நான் ரெடியா தான் இருந்தேன். ஆப்ரேஷன் போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரெஸ் வந்து தியேட்டருக்கு போ வேண்டிய ட்ரெஸ் மாத்திட்டாங்க. அங்க போனோன கூட எனக்கு அந்த அளவுக்கு பதட்டம்லாம் எதுவுமே இல்ல. நான் நார்மலா வந்துட்டேன். இது ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் லைட்டா மூச்சு திணறல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்ஸிஜன் கொஞ்ச நேரம் வச்சிருந்தாங்க. ஏன்னா, எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்து நான் நார்மலா தான் போனேன். எனக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லவே இல்ல. ஆனா, ஒரு செகண்ட் ஒரு நொடி கூட நான் வந்து யோசனை பண்ணி பார்க்கவே இல்ல. எனக்கு வந்து 2வது ஆப்ரேஷன் வந்து இன்னொரு ஒரு 2, 3 மாசத்துல வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, எப்பவுமே வந்து நம்ம நினைக்காத விஷயம் தான் வந்து நெறைய நம்மளோட லைஃப்ல நடக்கும் அப்படின்ற மாரி, நான் வந்து இந்த சர்ஜரியோட எனக்கு பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். ஆனா, அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வலி கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சுச்சு அப்படின்போது வந்து, நான் 2வது ஆப்ரேஷனுக்கு போற நெலைமைக்கு கூட நான் வந்துட்டேன் அப்படின்போது வந்து, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல வந்து நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளவோ சேனல்ல லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க.